பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை, அது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எத்தனை அழகுள்ள ஒரு வார்த்தை! மிகப்பெரிய ஞானி இப்படியாய் சொல்கிறான், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒருவேளை நம்ம கேட்கலாம், சரியான காலம் வந்தும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறாரே, ஒருவேளை என்னுடைய வாக்குத்தத்தங்கள், எனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் இன்னும் நிறைவேறாமலே இருக்கிறதே அப்படின்லாம் சொல்லி நீங்களும் நானும் கூட புலம்பலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவ மனுஷன் மூலமாய் கர்த்தர் அதினதின் காலத்தில் அழகாய் நேர்த்தியாய் செய்வாராம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில பாருங்களேன், 25 வருஷம் காத்து கிடந்தான். நோவாவினுடைய காலங்கள் பாருங்களேன், 120 ஆண்டுகள் காத்து கிடந்தான். யோசேப்பினுடைய காலங்கள்ல பாருங்களேன், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் மறக்கப்பட்ட நிலைமையில ஜெயிலுக்குள்ள இருந்தான். ஒருவேளை பரிசுத்தவான்கள் 38 வருஷம் ஒரு மனுஷன் பெதஸ்தா குளக்கரையில படுத்து கிடந்தான். ஒருவேளை அவர்கள் எல்லாரும் நினைச்சிருக்கலாம் அல்லது நினையாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு வருகிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாமதமாகும் பொழுது நாம் தவித்து போகிறோம், நாம் வேதனை அடைகிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற அந்த காரியத்தை நேர்த்தியாய் அழகாய் அதனதின் காலத்தில் செய்து முடிப்பார். பாருங்களேன், வாக்கு தத்தமானது அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் வரை அந்த வாக்கு தத்தம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்களும் நானும் கூட நினைக்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு, நாங்கள் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்னு சொல்லி நீங்க கண்ணீரோட கவலையோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், பரிசுத்தவான்களை பாருங்க, அந்த பரிசுத்தவான்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை எப்படி நான் நிறைவேற்றினேன்னு படிச்சு பாருங்க, அந்த வேதத்தை தியானிச்சு பாருங்க, உங்களுக்கும் நான் செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் சரியான நேரத்தில் ரைட் டைம்ல நமக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.